ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல்ல நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ஆலி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ட்ரிபிள் எயிட் ப்ரொடக்ஷன், सेलुलॉइड क्रिएशन। आपने देखा क्या? अकेडमी अवार्ड विनर रसूल पूकुटी। சரத்குமார் சார் வந்து ரொம்ப வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னுமே வந்து யூத்தா தான் இருக்காரு. வேற மாதிரி இன்னுமே வந்து நல்லா யங்கா அப்படிதான் இருக்காரு. வேற லெவல். புதுசா வந்திருக்கிற எஸ்பி ரொம்ப குறைச்சல்பா. புது எஸ்பினா நான் பயப்படணுமா? ஏய், இவரெல்லாம் இருக்காரா? இது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா. இவ்வளவு தூரம் வரக்கூடாது, உனக்கு தெரியாதா? இந்த பார்ட் டைம் வேலை எடிட்டர் கே ஸ்ரீனிவாஸ். என்னம்மா பார்ட் டைம் வேலை பார்த்தா தானே என் செலவை என்னால பாத்துக்க முடியும். ஓ, படிக்கிற நேரத்துல படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். ஓ, இவர் பொண்ணா அவங்க படத்துல? திடீர்னு பார்த்தா பெரிய ஆள. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. வேணா சார், நான் வெளியே வந்தேனா நீங்க என்ன கொன்றுவீங்க சார். ஓ, அவர் பொண்ணை லவ் பண்றனால கொல்ல பாக்குறாரு போல இருக்கு. ஓ ஓ, இதான் ஸ்டோரியா? ஆலி. ஆலி 27th February. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் கட் பண்ண விதமாக இருக்கட்டும், ட்ரெய்லரில் வந்த மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. படத்தோட பேர் வந்து ஆலி. ஆலின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி கடலில் நடந்த விஷயத்தை பற்றி தான் காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் கடலை பற்றியோ கடல் சார்ந்த விஷயத்தை பற்றியோ அவங்க எதுவும் பேசலை. ஹீரோவுக்கு கடலில் நடந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த படத்தில் ஹீரோவா சரத்குமார் சார் தான் நடிச்சிருக்காரு. உண்மையிலே அவரை பார்க்கும்போது வேற லெவலுங்க. ஏன்னா வந்து இந்த வயசுலையுமே யங்கா இருக்கிறது வந்து வேற லெவல். அதாவது வயசாகிறதே தெரியல, இன்னும் இளமையாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து சரத்குமார் சாருக்கு வந்து பெர்ஃபெக்டா சூட் ஆகும். அது மட்டும் இல்லாம ரேண்டமா சரத்குமார் சாரை பத்தி தெரியாதவங்க, அதாவது ஒரு வேற கண்ட்ரில இருந்து வந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து சரத்குமார் சாரை பத்தி அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்க பட்சத்துல வந்து இந்த ட்ரெய்லரை காட்டி இவருக்கு எவ்வளவு வயசாகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30லேருந்து 40 ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து அவர் யங்கா இருக்காரு. உண்மையிலே வந்து அவரோட பிசிக்கலாவும் அவர் பாடிய வந்து மெயின்டெயின் பண்றாரு. லுக் வைஸுமே இன்னும் வந்து அவர் யங்காவே தெரியிறாரு. உண்மையிலேயே வந்து அதெல்லாம் வந்து வேற லெவலுங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் இருக்கிறவங்களால தான் இதெல்லாம் வந்து முடியும். ஏன்னா வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ டெடிகேஷன வந்து அவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து அது வந்து வேற லெவல். சரி, ஓகே. இப்போ வந்து படம் எப்படி இருக்கு அப்படின்றத ட்ரெய்லர வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது என்னோட கெஸ் தான். இதுதான் படத்துல வரும்னு கிடையாது. படத்துல வேற மாரி கூட வரலாம். இது வந்து ட்ரெய்லர பார்த்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, சரத்குமார் சார் வந்து போட்ல வந்து எதையோ கடத்தி கொண்டு போற மாரி காட்டுறாங்க. அதாவது கன்னு, ட்ரக்ஸு இந்த மாரி இல்லீகலான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லீகலா வந்து கடல் வழியா கடத்தி கொண்டு போய் சேர்ப்பாருன்னு நெனைக்கிறேன். சாதாரணமா மீன் புடிக்கிறேன் இந்த மாரி சில அடையாளங்கள வச்சுக்கிட்டு, கடல்ல வந்து இல்லீகலான பிசினஸ் இந்த மாரி விஷயங்கள வந்து சரத்குமார் சார் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த பொண்ணு மேல அவர் ரொம்ப பாசமா இருக்காரு. அவர் பொண்ண வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூல்ல இன்னொரு பையன் படிக்கிறான். அந்த பையனுமே வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. அதாவது அவனோட படிப்பு செலவ அவனே பார்த்துக்கணுன்றதுக்காக பார்ட் டைம்ல எல்லாம் ஒர்க் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ வந்து சரத்குமார் சாரோட பொண்ணும், அந்த பையனும் வந்து லவ் பண்றாங்க. இந்த லவ் வந்து சரத்குமார் சாருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சிருது. இந்த விஷயம் சரத்குமார் சாருக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவப்படுறாரு. ரொம்ப கோவப்பட்டு அந்த பையன வந்து இழுத்துட்டு போயிடுறாரு. அதாவது கடலுக்கு நடுவுல போட்ல வச்சு கட்டி இழுத்துட்டு போயிடுறாரு. அங்க இழுத்துட்டு போய் நடுக்கடல்ல வச்சு கொன்றணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
அதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த பையனுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த பையன் தப்பிக்க முயற்சி பண்றான். அதுல நடக்கிற வந்து சில பிரச்சனைகள் தான். அதாவது அந்த பையன் தப்பிக்கிறதுக்காக சரத்குமார் சாரை எதிர்த்து சண்டை போட வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. ஸோ வந்து அவன் என்ன பண்றான்? அந்த பையனை வந்து சரத்குமார் சார் கொன்னாரா? இல்லாட்டி அந்த பையன் வந்து அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாரா? இதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்டோரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். படத்த பார்ப்போம். ஏன்னா ட்ரெய்லர வச்சு எதுவுமே சொல்லிட முடியாது. 27th பிப்ரவரி தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.